மாணவ செல்வங்களே, நீங்கள் காடுகளை பார்வையிட விரும்புகிறீர்களா? இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு உயிரியல் இயற்கை வளங்கள் என்ற பாடத்திலிருந்து காடு மற்றும் வனவிலங்குகள் என்ற சுவாரஸ்யமான தலைப்பை காண்போம். நமது பூமியில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன. முந்தைய பாடத்தில் நீர், மண், காடுகள், தாவரங்கள், விலங்கினங்கள் போன்ற இயற்கை வளங்களை பற்றியும் அவற்றை பாதுகாப்பது பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். காடுகள் ஏன் முக்கியமானவை? காடுகள் உயிரின பன்மயம் வெப்ப பகுதிகள், ஹாட்ஸ்பாட்கள், மற்றும் பாக்டீரியா, பூஞ்சை, பன்னங்கள், பூக்கும் தாவரங்கள், நூற்புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், ஊர்வன போன்ற பல்வேறு வகையான உயிரினங்களை உள்ளடக்கியது. பாதுகாப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பல்லுயிர் பெருக்கத்தை முயற்சி செய்து பாதுகாப்பது ஆகும். சோதனைகள் மற்றும் கள ஆய்வுகள் பன்முகத்தன்மை இழப்பு சூழலில் ஸ்திரத்தன்மையை இழக்க வழிவகுக்கும் என்று கூறுகின்றன. காடுகள் பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன, மேலும் நாம் வெவ்வேறு வன வளங்களை சார்ந்து இருக்கிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். காடுகளின் பங்குதாரர்கள், காட்டழிப்பு மற்றும் அதன் விளைவுகள், பல்லுயிர் மற்றும் பாதுகாப்பு, வன மேலாண்மை. முக்கிய வார்த்தைகள்: காடழிப்பு, பல்லுயிர் பெருக்கம், பாதுகாப்பு, நிலைத்தன்மை, கெஜ்ரி மரங்கள், சிப்கோ ஆந்தோலன். காடு மற்றும் வனவிலங்கு இயற்கை வளங்கள் குறித்து இந்த கருத்து வரைபடத்தை நாம் கவனிப்போம். காடுகளின் பாதுகாப்பை பங்குதாரர்கள் கவனிக்க வேண்டும். காடுகளில் அல்லது அதை சுற்றியுள்ள மக்கள் வனப்பொருட்களை நம்பியே உள்ளனர். அரசின் வனத்துறைக்கு நிலம் சொந்தமாக உள்ளது மற்றும் காடுகளில் இருந்து உருவாகும் வளங்களை கட்டுப்படுத்துகிறது.
காகித ஆலைகளில் பீடி மற்றும் இதர பொருட்களை தயாரிக்க தெண்டு இலைகள் போன்ற பல்வேறு வனப்பொருட்களுக்கு தொழிலதிபர்கள் எந்த ஒரு பகுதியில் உள்ள காடுகளை மட்டுமே சார்ந்து இருப்பதில்லை. வனவிலங்குகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை அதன் உண்மையான வடிவத்தில் பாதுகாக்க விரும்புகிறார்கள். உள்ளூர் மக்களுக்கு தங்குமிடத்திற்கு அதிக அளவு விறகுகள், சிறிய மரக்கட்டைகள் மற்றும் கூரை கட்டுமான பொருட்கள் தேவைப்படுகின்றன. குடிசைகளுக்கு பலகைகள் செய்ய மூங்கில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் உணவுப் பொருட்களை சேகரிக்க கூடைகள் செய்ய விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவற்றிற்கான சாதனங்கள் பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்படுகின்றன. காடுகள் மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுவதற்கான தளங்களை வழங்குகின்றன. மக்கள் காடுகளில் இருந்து பழங்கள், கொட்டைகள் மற்றும் மருந்துகளை சேகரிக்கின்றனர். கால்நடைகளும் வனப்பகுதிகளில் மேய்கின்றன அல்லது காடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் தீவனங்களை உண்ணும். வன வளங்களின் தொடர்ச்சியான அதிகப்படியான பயன்பாடு இந்த வளங்களின் தீர்ந்து போக வழிவகுக்கும். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் வளங்களை நிலையாக பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை உருவாக்கினார். ஆனால் தங்கள் சுயநல நோக்கங்களுக்காக இரக்கமின்றி அவரை பயன்படுத்தினர். சுதந்திர இந்தியாவின் வனத்துறை ஆங்கிலேயர்களுக்கு பிறகு இந்த கடமையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் நிர்வாக நடைமுறைகளில் உள்ளூர் தேவைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றன. இதனால் காடுகளின் பரந்த பகுதிகள் தேவதாரு, தேக்கு அல்லது யூக்கலிப்டஸ் ஆகியவற்றின் ஒற்றை பயிர்களாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த மரங்களை நடுவதற்கு பெரிய பகுதிகள் முதலில் அனைத்து தாவரங்களிலிருந்தும் அழிக்கப்படுகின்றன. இதனால் அப்பகுதியில் உள்ள பல்லுயிர் பெருக்கம் அழிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகள் காடுகளை தங்கள் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக கருதும் பெரும் ஆர்வமுள்ள குழுக்கள் குறைந்த விலையில் இந்த மூலப்பொருட்களுக்கான அணுக்களை பெற அரசாங்கத்தை வற்புறுத்துகின்றன. எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலும் காடுகளின் நிலைத்தன்மையில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. உதாரணமாக, ஒரு பகுதியில் உள்ள அனைத்து தேக்கு மரங்களையும் வெட்டிய பிறகு தூரத்தில் உள்ள மற்றொரு காட்டில் இருந்து தேக்கு மரங்களை பெறுவார்கள். இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் காடுகளை சார்ந்து இல்லை,
ஆனால் அவற்றின் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கலாம். பாதுகாவலர்கள் ஆரம்பத்தில் சிங்கம், புலிகள், யானைகள் மற்றும் காண்டாமிருகம் போன்ற பெரிய விலங்குகளுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டனர். ஆனால் இப்போது அவர்கள் பல்லுயிர் பெருக்கத்தை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்துள்ளனர். மரங்களை பயன்படுத்துவதற்காக அல்லது வளர்ச்சிக்கு வழிவகுக்க மக்கள் காடுகளை அழிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் காட்டழிப்பு காரணமாக பூமி சுமார் 36 மில்லியன் ஏக்கர் காடுகளை இழக்கிறது. காட்டழிப்பு வனங்களின் வாழ்விடங்களை அழித்து மண் அரிப்பை அதிகரிக்கிறது. இது கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தில் 15% காரணமாக புவி வெப்பமடைதலுக்கு பங்களிக்கிறது. வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல், வனப்பொருட்களை அறுவடை செய்தல் அல்லது விறகுக்காக மரங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றால் காட்டழிப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. எதிர்காலத்தில் வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நிலையான வனவியல் நடைமுறைகள் முக்கியமானவை. உதாரணமாக, மேற்கு ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தின் எல்லையில் வாழும் பிஷ்னோய் சமூகத்தின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது அவர்களுக்கு ஒரு மத கொள்கையாக இருந்து வருகிறது. பல நூற்றாண்டுகளாக இயற்கையை விரும்பும் இந்த மக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்யும் அளவுக்கு தாவரங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாத்து வருகின்றனர். இந்திய அரசு சமீபத்தில் வனவிலங்கு பாதுகாப்புக்கான அமிர்தா தேவி பிஷ்னோய் தேசிய விருது என்ற விருதை நிறுவியுள்ளது. ஆயிரத்தி 1731 ஆண்டு ராஜஸ்தானின் ஜோத்பூருக்கு அருகிலுள்ள கெஜ்ராலி கிராமத்தில் உள்ள வன்னி மரங்களை பாதுகாப்பிற்காக 363 பேருடன் சேர்ந்து தனது உயிரை தியாகம் செய்த அமிர்தா தேவி பிஷ்னோய் நினைவாக இந்த விருது வழங்கப்படுகிறது. சில மரப்பொருட்களுக்கு பதிலாக மூங்கில் போன்ற மாற்று பொருட்களையும் பயன்படுத்தலாம். இது ஒரு வகை புல். வன வளங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி உணர்வு ஆகிய இரண்டு வழிகளில் பயன்படுத்தப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் என்பது வெறுமனே தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, நமது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பல இயற்கை வளங்களை கொண்ட ஒரு பரந்த மற்றும் சிக்கலான நிறுவனமாகும். இந்த வளங்கள் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த செஞ்சு பழங்குடியினர் இயற்கையிலிருந்து
வளங்களை கவனமாக பிரித்தெடுத்து அதை மீட்டெடுக்க உதவுகிறார்கள். சில நிலையான வனவியல் முறைகளில் குறைந்த தாக்கம் கொண்ட மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் இயற்கை மீளுருவாக்கம் மனதில் கொண்டு அறுவடை ஆகியவை அடங்கும். ஒரு காட்டிலிருந்து அதிக மதிப்புள்ள மரங்கள் அல்லது பெரிய மரங்கள் அனைத்தையும் அகற்றுவதை நாம் தவிர்க்க வேண்டும். நுகர்வோர் காகிதம் மற்றும் பிற தொடர்புடைய பொருட்களை மறுசுழற்சி செய்தால் மரங்களை பாதுகாக்க முடியும். சீனா மற்றும் மெக்சிகோவில் உள்ள மக்கள் மறுசுழற்சி செய்யும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் கழிவு காகிதம், எழுதும் காகிதம், மடங்கு காகிதம், அட்டை போன்றவற்றை மீண்டும் பயன்படுத்துகின்றனர். பல்லுயிர் என்பது பூமியில் வாழும் பல்வேறு வகையான உயிரினங்கள் ஆகும். இயற்கையிலிருந்து நாம் பெறும் பொருட்கள் மற்றும் நன்மைகள் பல்லுயிர் சார்ந்தவை. ஒரு இனம் அழிந்துவிட்டால் அது உலகிற்கு என்றென்றும் இழக்கப்படுகிறது. தற்போதைய அழிவு விகிதம் இயற்கை விகிதத்தை விட 1000 மடங்கு அதிகமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர். வேட்டையாடுதல், மாசுபாடு மற்றும் வாழ்விட அழிவு மூலம் மக்கள் ஆபத்தான விகிதத்தில் பல்லுயிர் இழப்பை துரிதப்படுத்துகின்றனர். விஞ்ஞானிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான புதிய உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர். உதாரணமாக, பனாமாவில் உள்ள 19 மரங்களில் விஞ்ஞானிகள் 1200 வெவ்வேறு வகையான வண்டுகளை கண்டறிந்தனர். அவற்றில் 80% அந்த நேரத்தில் அறிவியலுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆண்டும் பூமி 200 முதல் 1,00,000 வகையான உயிரினங்களை இழக்கக்கூடும். ஏராளமான மற்றும் மாறுபட்ட உணவு ஆதாரங்களை உறுதி செய்ய பல்லுயிர் பெருக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். உணவுக்காக மட்டுமின்றி உலகளவில் 50,000 முதல் 70,000 தாவர இனங்கள் மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. காடு மேலாண்மை. சிப்கோ ஆண்டலோன், அதாவது மரங்களை கட்டிப்பிடித்தல், 1970களில் முற்பகுதியில் இமயமலையில் உள்ள ரெனி என்ற தொலைதூர கர்வாலியல் கிராமத்தில் இருந்து உருவானது. கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் மரங்கள் விழுவதற்கு அனுமதித்த மரம் வெட்டும் ஒப்பந்ததாரருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. கிராம பெண்கள் மரத்தடிகளை கட்டிப்பிடித்ததால் தொழிலாளர்கள் மரங்கள் விழுவதை தடுத்தனர். சிப்கோ இயக்கம் சமூகங்கள் மற்றும் ஊடகங்களில் விரைவாக பரவியது மற்றும் வனப்பொருட்களின் பயன்பாட்டில்
முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கத்தை கட்டாயப்படுத்தியது. எனவே காடு மற்றும் வனவிலங்கு வளங்களை பாதுகாப்பதற்கு கவனமாக மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தேவை. 1972ஆம் ஆண்டில் மேற்கு வங்க வனத்துறை சிதைந்த சால் காடுகளை புத்துயிர் பெறுவதில் அதன் தோல்விகளை அங்கீகரித்தது. இப்பகுதியில் காடு மற்றும் நிலம் தொடர்பான மோதல்கள் நக்சலைட்டுகள் தலைமையிலான போர்க்குணமிக்க விவசாய இயக்கங்களுக்கு எரியூட்டும் முக்கிய காரணியாக இருந்தன. இத்துறையானது மீட்னாம்பூர் மாவட்டத்தின் அறப்பரி அமைப்பு வன வரம்பிற்கு மாற்றப்பட்டது. வன அதிகாரி ஏ.கே. பானர்ஜி 1272 ஹெக்டேர் பாழடைந்த சால்வன பகுதியை பாதுகாக்க கிராம மக்களை வலியுறுத்தினார். பதிலுக்கு கிராமவாசிகளுக்கு சில்வி வளர்ப்பு மற்றும் இறுதி அறுவடையில் 25% ஆகிய இரண்டிலும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது.